ஐய காலங்கள் அந்த போராளிகளுடைய வேதனைகள் வந்து சொல்லில் அடங்காதது. ஒரு முன்னாள் போராளிகள் என்று மட்டுமில்லை, இங்கே மக்களை வந்து அவர் நேசிக்கிறது. ஓகே, அவர் நேசிக்கிறதா தான் இந்த அரசியலுக்கே வந்தது. அப்போ அந்த அதால அவர் எந்த ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லை. எங்களோட சப்போர்ட் அவருக்கு ரெண்டுமே இருக்கும். அது அவர் செய்வார். அதுல நாங்க செய்ய வைப்போம். தாமதப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னுடைய தாமதப்படுத்தக்கூடாது. அதான் சொன்னேன். இப்ப எல்லாமே நாங்கள் 6 MP சொல்லி 6 MPயும் அவருக்காக அங்க பார்லிமெண்ட்ல கதைக்கணும். ஒரு ஆள் கதைச்சு வேலை. வணக்கம். இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா? இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களோட சக போராளி முள்ளிவாய்க்காலில் 10 அம்ச கோரிக்கையை வச்சு சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? 10 அம்ச கோரிக்கை முன்னாள் போராளி இருக்கிறது சரி. ஆனால் அது இப்போ அதுக்குரிய அவர் அந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு மக்களுடைய ஆதரவுகள், கட்சியுடைய ஆதரவுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஆனால் அது இப்போ அவர் கோரிக்கையே உண்மையிலே நான் அந்த சரியான முறைக்கு அவற்றை இதை நான் இன்னும் பார்க்கல. அதை பார்த்தா அப்புறம் தான் அதை பெரிய பேசலாம். வேண்டினா அதுக்கு முதல் நாங்கள் அதை உள்ள கதைக்குள்ளே விமர்சனமாக ஆகக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு போராளியாக இருந்தவர். ஏதோ ஒரு இந்த 10 அம்ச கோரிக்கைன்றது உண்மையிலே நான் இன்னும் முழுமையாக பார்க்கணும். அதில் முக்கியமான கோரிக்கை வந்து ஈழத்தமிழர்களுக்கு இன்னுமே எந்த தீர்வும் கிடைக்கலன்னு சொல்லி தான் அதில் முக்கியமான கோரிக்கையை வச்சு முன்னிறுத்தி அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஈழத்தமிழற்ற தீர்வுக்கு இப்போ நாங்கள் வந்து இப்போ தற்சமயத்துக்கு நாங்கள் இப்போ திரிவண்ணியை நாங்கள் அந்த 12 நாள் செய்து அந்த பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு எங்களுக்கு திரிவண்ணியோட உயிரைத்தான் கொடுக்க முடிஞ்சதே ஒழிய தீர்வு இன்று வரைக்கும் இல்லை. அதே நேரத்தில் சிங்களவர்கள் தானாக முன் வந்து தமிழனுக்கு ஒரு தீர்வை எப்போதும் தரமாட்டார்கள். அதுக்கு நாங்கள் அது தரமாட்டார்கள் சொன்னால் நாங்கள் அது செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், ஒரு அணியின் கீழ் நின்று எங்களோட மக்கள், வடகிழக்கு மக்கள் வந்து எங்களோட ஒரு அணியின் கீழ் நின்று எங்களை நாங்கள் பலப்படுத்தி எங்களோட வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம், அபிவிருத்தியிலிருந்து நாங்கள் மேம்பட்டு அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட இந்தியா புதுடில்லி அரசாங்கத்தோட நாங்கள் வந்து பலமாக போய் அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் ஏதாவது ஒரு சிறிய இதென்றாலும் அதுக்கு விரப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு பலம் இல்லாமல் ஒரு சிதறண்டு போய் கட்சிகளுக்குள்ள புலவு, கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, இதெல்லாம் வச்சு கொண்டு போய் நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் இப்போ போய் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட நாங்கள் பேரும் பேசலாது. அதே கட்சியில உண்டாவாங்க நம்புறீங்களா? அது அவைன்ற செயல்பாடுல நடக்காத காரியம். ஆனால் நான் சொல்றது இப்போ இந்த போராளின்ற இந்த முதலாவது கோரிக்கைக்கு தான் நான் உங்களுக்கு இந்த இதை சொல்றேன். சரி சரி, அதுதானே. அதே நேரத்தில் இப்போ தற்சமயம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிக்கு வந்து 3 MP கிடைச்சிது. அப்ப இந்த வடபகுதியில தனக்கு அரசு பெரும்பான்மை கிடைச்சிருக்குன்றதான் அந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு இருக்கு. அப்ப நாங்கள் இனிவரும் தேர்தல்கள் சின்ன உள்ளூராட்சியோ இல்லாட்டி இப்போ மாகாண சபை தேர்தலோ இனி அடுத்த 5 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களை பலப்படுத்தி காட்டுவோம். நாங்கள் எங்கள் மக்களுடைய ஒரு அணியங்களை பலப்படுத்தி தான் நாங்கள் இதை வந்து செய்யணும். இதை அவசரப்பட்டு எந்த ஒரு ஆவேசப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டு செய்ய முடியாது. அப்ப இதால அவருடைய கோரிக்கைகள் வந்து இப்ப நாளைக்கு அவருக்காண்டி அவர் உண்ணாவிரதம் சாப்பிடாதானே இருக்கிறார். சாப்பிடாத தண்ணி குடிக்காம இருக்கிறான்னு அவருக்கு நாங்கள் இழக்க விடக்கூடாது. அப்ப இதான நான் சொல்றது. இப்பயுமே நான் சொல்லி கொண்டு வாரது, இந்த எங்களோட வடகிழக்குல பிரச்சனை நாங்க பலமா இருக்கோம். அரசியல் நான் இப்ப பலம் பண்றோம், ஆயுத பலத்தை நான் சொல்ல வரேன். அரசியல் பலம் எங்களோட கையில இருக்கும். இப்ப அரசியல் பலம் எங்களோட கையில இல்லாமல் நாங்கள் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பற்றியோ இது கடந்த காலங்களில் வந்து ஒரு வெளிநாட்டு தூதரகங்கள், வெளிநாட்டு ராஜேந்திரிகள் வந்து கேட்கும்போது எங்களுடைய முன்னேறின தமிழ் கட்சிகள் யாருமே அதுக்கு ஒத்து போகுது. எங்களுக்கு சமஷ்டி வேண்டாம், தீர்வு வேண்டாம் என்று மக்களை வச்சு மக்களுக்கு முன்னால் சொல்றது இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அங்கே இருந்து கதைக்கிறது. ஆனால் அந்த கட்சி ஆக்க ஒரு நடவடிக்கை எதுவும் எடுக்காதபடியாத்தான் நாங்கள் இந்த 16 ஆண்டு காலம் மிகவும் பின்தங்கினோம். இனி நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட நாங்கள் பேரம் பேசுகிற அளவுக்கு வரணும்னு சொன்னால் குறைஞ்சது இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் செல்லும். அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய ஆதரவுலாம் சிதறண்டு போய்க்கிறார். இதை ஒருங்கிணைக்கும். அப்போ இந்த ஒருங்கிணைப்புகளை செய்து நாங்கள் பலப்படுத்தி கொண்டு எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் வலுப்புற பெற்று அதுக்கு பிறகுதான் நாங்கள் எங்களோட தேசியத்தை பற்றி கதைக்கலாம். இப்போ தேசியம் கதைக்கிறதுக்கோ எந்த ஒரு கதைக்கிறதுக்கான சூழ்நிலையில் எங்கள் தமிழ் அரசியல் இல்லை. முக்கியமாக என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு சக போராளியாக நான் பேர் சொல்ல முடியாத இப்போ நடந்த சில இடங்கள் வந்து யூடியூப்பில் பேர் சொல்ல முடியாத அடிப்படையில்
இறுதி யுத்தத்தில் நடைபெற்ற இடத்துல வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அவங்களுடைய சக போராளி வந்து உடல்நிலைமை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு சக போராளியாக உங்களோட என்ன கருத்து என்ன? சக போராளி என்ன பொறுத்தவரை முன்னாள் போராளி அதாவது எங்களோட கைய கால இழந்த போராளிகளுடைய வேதனைகள் வந்து சொல்லிலடங்காதது. அது உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு 16 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் நாங்கள் மிக கடினமான எதிர்நீச்சலை போட்டுக்கொண்டு நாங்கள் வாழ்ந்து வரோம். அந்த போராளி உயிரை நான் சொல்றேன், அந்த போராளியின் உயிரை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு சமரசம் செய்து அந்த போராளிக்கு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தி என்னன்றதை வந்து அந்த அரசாங்கம் தான் இதை செயல்படுத்தும். இதுக்கு எங்களுடைய தமிழ் கட்சிகளும் மிக முக்கியமாக அந்த போராளிகளுக்கு நாங்கள் தயாராக விடக்கூடாது. ஏன்னா முன்னாள் போராளி அவனை எவ்வளோ காயப்பட்டு எவ்வளோ அடுத்து அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு கூட யாருக்குமே தெரியாது. அதான் நான் இதே மாதிரி இப்போ இந்த ஒரு போராளி உண்ணாரம் இருக்குதான் தெரியுது. அந்த போராளி இதே மாதிரி எத்தனை வடகிழக்கில் எத்தனை போராளிகளை பெண் போராளிகள் ஆண் போராளிகள் எல்லாம் எவ்வளோ வாழ்க்கையில் கடினப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 16 ஆண்டு காலம் அந்த போராளிகள் சும்மா தாங்களும் சுயநலமாக வாழ்ந்திருந்தா சுய கண்ணெடுத்துற வாழ்ந்துருந்தா அந்த போராளியும் எங்கேயும் வெளிநாட்டில் போய் எல்லாம் இருந்திருப்பாங்க. எங்களோட ரத்தத்திலே எங்களை சிந்தின ரத்தத்திலேயே வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த முன்னாள் போராளியை வாழ்வாதாரத்துக்கு தூக்கி நிறுத்துறதுக்கு எவருமே தயாரில்லாதான் இருக்கிறார். இங்கே இருக்கிற வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி புலம்பெயர் அமைப்பில் வசதி படைத்தவர்கள் இருக்கட்டும், யாருமே அதை கண்டுகொள்ளே. மிக மிக வேதனை பாருங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு 30 வருஷமாக சண்டையிட்டு செத்த போராளிகளுக்கு 50,000. இன்றைக்கு இந்த 16 ஆண்டு காலம் சும்மா சாதாரண இந்த விபத்தில் செத்த இளைஞர் ஜோதிகள் கணக்கு எண்ணி பாருங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமோ என்ன காரணம்? நாங்கள் ஒவ்வொரு போராளியும் அவனும் வீரத்தை அடையும் போது அவன் என்ன நினைக்கிறான் என்று யாருக்குமே தெரியாது. அப்படி போராளி எத்தனையோ தியாகங்கள், ஒவ்வொரு விதமான தியாகங்கள், சும்மா ஒரே தியாகம் கிடையாது. அப்படியெல்லாம் செய்து கஷ்டப்பட்டு அந்த போராளிகள் கஷ்டப்படும் போது இந்த நாட்டுல இந்த எங்கள் வடகிழக்குல உண்மையில் அவர்களுக்கு ஏதாவது செய்தால் இவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த போராளிகள் எல்லாத்தையும் சின்னாபின்னமாகி கண்டுகொள்ளா விட்டு போட்டு அவருக்கு ஒரு மரியாதையும் கொடுக்க வேணாம். அவங்கள்ட்ட வாழ்வாதாரத்துக்கு எல்லாருக்கும் வசதி இல்லையே, எல்லாருக்கும் வெளிநாட்டுல இருக்க மாட்டாங்களே. அதையும் அந்த நேரங்களில் ஒரு கீழ் ஏழை மக்கள் நடுத்தர இளைஞர் ஜோதிகள்லாம் போய் போராட்டத்தில் இணைகிறது. அவங்கதான் ஆர்வம். வசதி படைச்சவன் போய் இணைய மாட்டேன். அப்ப அந்த போராளியை வந்து நாங்கள் உண்மையிலேயே அந்த போராளியின் முழு விவரத்தையும் நான் அதை என்ன நோக்கங்கள் அதை பார்த்துட்டு தான் நான் நிச்சயத்தை அவரை பற்றி சொல்லலாம். மற்றபடி அந்த போராளியை மிக கவனமாக நாங்கள் பார்த்து கொள்வோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஊசி கட்சி சார்பாக உங்களுக்கு தெரியும், எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ஜுன் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தான் எம்பி தேர்தலில் வந்து ஜெயிச்சார். ஆனால் இப்போ முள்ளிவாய்க்காலில் போராடி கொண்டிருக்கிற அந்த உண்ணாவிரதம் இருந்து போராடி கொண்டிருக்க போராட்டம் என்று சொல்லுவோம், போராடி கொண்டிருக்கிற அந்த முன்னாள் போராடிய கோரிக்கை சார்பாக எம்பி அர்ஜுனோட நிலைப்பாடு என்ன? அவர் இனி வரும் காலங்களில் அவரை போய் நேரடியாக சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ நான் அதான் இப்போ தற்சமயத்துக்கு இப்போ எங்களோட மருத்துவருடைய நிலைப்பாடுகள் என்னன்றதை வந்து நாங்களும் கலந்து ஆலோசிக்கணும். அவருடைய நாங்கள் கதைச்சு அதுக்கான நடவடிக்கை எம்பி அவரால் முடிஞ்ச உதவியை சப்போர்ட்டாக செய்வார், ஆதரவு வழங்குவார். அவர் எதிர்காலத்தில் அவர் முன்னாள் போராளிகள் என்று மட்டுமில்லை, இங்கே மக்களை வந்து அவர் நேசிக்கிறது. ஓகே, அவர் அதை நேசிக்கிறத தான் இந்த அரசியலுக்கே வந்தது. அப்போ அதால் அவர் எந்த ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லை. எங்களோட சப்போர்ட் அவருக்கு ரெண்டுமே இருக்கும். அதே நேரத்தில் நாங்களும் அவரை வந்து உயிரை மயக்க நாங்கள் விடக்கூடாது. அதான் எங்கட கருத்து. அதான் இதுவரைக்குமே அதுக்கான எந்தவித நடவடிக்கையிலும் அரசோ இல்லை வேறு நபர்களோ இது மேற்கொள்ளலன்றது ஒரு வருத்தம் அளிக்கும். என்னத்துக்காக? அதான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ நான் இந்த 16 ஆண்டு காலமாக அதாவது முதல் இருந்த வந்து சுகபோக அரசாங்கம், அதாவது அரசாங்கம்னா அது மௌத எல்லாம் நாங்கள் எல்லாருன்ற மாதிரி அவங்க போய் கொண்டு இருக்கல. அவங்களோட சேர்ந்து இந்த எங்களோட தமிழ் கூட்டமைப்பு தமிழ் கட்சியிலும் சேர்ந்து சுகபோக வாழ்க்கையை தானே வாழ்ந்தவங்க எங்களை திரும்பிய பார்த்து இல்லையே. அதால இப்ப எங்களுக்கு நாங்கள் இந்த அந்த நேரத்துல பிரச்சனை கதைக்க போனா எங்களுக்கு பிரச்சனை வரும். இப்ப இந்த அனுராட அரசாங்கம் வந்ததால இந்த யாரும் ஒரு எதிர்த்து கேட்கக்கூடிய மாதிரி, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மாதிரி நிலைமைகள் வந்திருக்கு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்களும் இதுக்கால வெளியில வந்துதான் இவங்களை எல்லாத்தையும் ஊரம் கட்டணும், அரசியல இருந்து ஊரம் கட்டணும் முன்னு வலிக்கு இருக்கும். இதுல ஒரு
வெற்றி ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா என்னடா இதே முருகா முன்னிறுத்தி காய்க்கணும். இந்த அரசுக்கு வந்தா பிறகு ஒரு பேச்சுரிமை இருக்குன்றது தெளிவா தெரியுதுடா. தலைவர் அதுல மாற்றம் இல்லை. எல்லாரும் பேசக்கூடிய மாதிரி இருக்கு. பூஜ்ய அரசியல் நீக்கப்பட்டிருக்கு. பூஜ்ய அரசியல் சொன்னா தமிழ்ல சொல்றது இந்த பாகுபாடற்ற வாழ்க்கை. அதாவது இவர் பெருசு அவர் பெருசு இல்லாமல் சட்டம்னு சொன்னா அது எல்லாருக்கும் சமம். அப்ப அந்த பூஜ்ய அரசியல் நீக்கப்பட்டால்தான் இப்ப நாங்கள் இதெல்லாம் வெளியில வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாரும் நாங்க இதை கதைச்சோம்னு சொன்னா இவங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. ஏன்னா செல்வாக்கு அரசாங்கத்துல சுகபோக அரசாங்கத்தை சேர்ந்து இயங்குறவங்க அவங்க எதிர்க்கல. இப்ப எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா இந்த அரசாங்கத்தால். அப்ப இனி நாங்கள் இந்த எங்களோட மக்களை வடகிழக்கு மக்களை கண்டும் கொள்ளாமல் இருந்த அரசியல்வாதி அனைவரையும் நாங்கள் ஊரங்கட்டி எங்களை நாங்கள் வலுப்படுத்தி கொண்டு தானே நாங்கள் அரசாங்கத்துடன் நாங்கள் எதுவும் பேசலாம். அதுவரையும் நாங்கள் மெதுவாகவும் பொறுமையாகவும் தான் இதை கடைப்பிடிக்குவோம். அது அந்த முன்னாள் போராளிக்கு அவருடைய போராட்டத்துக்கு எனது வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரத்தில் அவரை நாங்கள் உயிரமாய்க்க விட மாட்டோம். அதுதான் நான் உங்கள்ட்ட கோரிக்கையா வைக்கிறேன். அதுக்கான நடவடிக்கை எதுவும் நடந்த மாதிரி தெரியல. நாங்கள் இதுக்கான ஆக்கபூர்வ நடவடிக்கையை வந்து எம்பியோட பேசுவீங்களா? அது சம்பந்தமா ஒரு நிச்சயமா நாங்கள் பின்னேறதுக்குனால நாங்கள் அவரோட கதைச்சி பேசி என்ன செய்யணும்னு பார்க்கறோம். அவரை நாங்கள் இந்த உடல்நிலைமை அவருக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக வைத்தியர் சொல்றாங்க. அதை நாம காலம் தாமதித்தா அதுல எதுவும் பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல வந்து உண்மையில யாழ் மாவட்ட எம்பி என்ற ரீதியில இப்ப அரசாங்கத்தின் 3 எம்பி மாதிரி இருக்கு. இப்ப அவையும் வந்து பதில் சொல்ல வேண்டியதான். என்னன்னு சொன்னா உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன தீர்வு ரெண்டா அந்த 3 எம்பியும் அதுக்கு பதில் சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி ஸ்ரீதரன் இருக்கு, இப்ப டயந்திரகுமார் இருக்கணும். எல்லாரும் சும்மா தையீட்டில போய் போலியான வேலைக்கு கத்தி கொண்டு நிக்கிறத கூட ஆக்கப்பூர்வமான ஒரு போராளி, ஒரு முன்னாள் போராளி அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஏதாவது எத்தனையோ போராளிகள் மக்கள் ரத்தம் சிந்தி கொல்லப்பட்ட இடத்தில் அவன் உண்ணாரம் இருக்கும்போது ஆறாவது இதுவரைக்கும் அவனை போய் பார்த்த மாதிரி எனக்கு தெரியும். அப்ப அந்த போராளிக்குரிய இதை நாங்கள் ஆகூர்வ நடவடிக்கை செய்யும். இல்ல சைக்கிள் கட்சி போய் பார்த்துக்கன்னு சொல்றாங்களே. சைக்கிள் கட்சி போய் பார்த்தேன்னு சொல்ற மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சார்பாக ஏதோ போய் சந்திச்சதாகவும் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. எனக்கு உறுதிப்படுத்துற தகவல் எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் சொல்றேன். ஏன்னா நம்ம யாரையுமே தாழ்த்தியும் பேசக்கூடாது, யாரையும் உயர்த்தி தாழ்த்த வேண்டிய தேவையும் இல்லை. எங்களோட நோக்கம் வந்து மக்களுடைய இதை உயர்த்தி விடுவோம் என்றால் எங்களோட நோக்கம். இந்த முன்னாள் போராளின்ற உண்ணாவிரதம் வந்து இப்ப இருக்கிற சர்ம சங்கடமான நேரத்துல அந்த அவர் வச்ச கோரிக்கைகள் வந்து இந்த அரசாங்கத்துல அதை உடனடியாக தீர்வு கிடைக்கணும் நாங்க எதிர்பார்க்கலாம். அதை நான் சொன்னேன் உங்களுக்கு. எங்களோட வடகிழக்கு அரசியல் பலம் சிதவுண்டு போய்க்கிறார். அப்ப ஆலையால வந்து சந்திச்சுட்டு போய் ஒரு பிரயோசனம் இல்லை. இதை வந்து அநேகமா நாளைக்கு பட்ஜெட் பார்லிமெண்ட் கூடும் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க பார்லிமெண்ட்ல வந்து இதை வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செலுத்த வேண்டியது. அதைத்தான் உங்களோட நான் வந்தது காரணமே வந்து எம்பி அர்ஜுனன் அவர்கள் வந்து இதை பாராளுமன்றத்துல கதைத்து ஏதோ ஒரு வழியில அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கான முயற்சியில ஈடுபடுவாரான்றதை அதுக்கான ஒழுங்க அவர் செய்வார். அதுல நாங்க செய்ய வைப்போம். தாமதப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னுடைய தாமதப்படுத்தக்கூடாது. அதான் இப்ப எல்லாமே நாங்கள் 6 எம்பின்னு சொல்லி இந்த 6 எம்பியும் அவருக்காக அங்க பார்லிமெண்ட்ல கதைக்குவோம். ஒரு ஆள் கதைச்சு வேலை. அதான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. அதாவது எம்பிபின்னு 3 எம்பி, இந்தியாவில் இருக்கிற 3 எம்பி வேறு 6 பேரும் அந்த இதுக்கு அவரை பற்றி கதைக்கும் போது எல்லாரும் ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாத்தான் அரசாங்கம் கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்ளும். ஒரு ஆள் 2 பேர் கதைச்சு அந்த பிரச்சனை அரசாங்கம் கண்ணோட்டத்தில் எடுக்காது. அப்ப இது 6 பேரும் செய்ய வேண்டிய வேலைண்டா. நாங்கள் இப்ப அது அங்கால 3 இஞ்சால 3 கதைக்கக்கூடாது. இந்த ஒரு மக்கள் ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது அந்த 6 பேரும் அதுக்கான சரியான ஒருங்கிணைப்புல நிப்பாரு பாருங்க பார்த்தா அந்த போராளிக்கு மோட்சம் கிடைக்கும். ஒரு ஆள் கழிச்சு வேலை அர்ஜுனா கேட்கணும்னா அர்ஜுனா மருத்துவருக்கு வந்து இது சரி அநேகமாக அறிஞ்சிருப்பார் தெரிஞ்சிருப்பார் பார்லிமெண்ட்ல அதை பற்றி என்ன செய்யணும் உள்ளதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நாங்களும் அதற்கான அவரோட தொடர்பு கொண்டு இதை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த 6 எம்பி மேரும் நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு மக்களுடைய ஒரு முன்னாள் போராளி ஒரு போராளின்ற இந்த பிரச்சனைக்கு அவரை உயிரை மயக்க விடுறதுக்கு இவரும் தயாராக இருக்கக்கூடாது, அசம்பந்த போக்கே இருக்கக்கூடாது. கருதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையா நடவடிக்கை எடுத்து அரசாங்கத்தோட பேசி அரசாங்கத்தோட ஏதாவது சார்பாக செய்யும். அதுக்கு வந்து ஒரு மக்களும் ஒரு என்னன்னு சொல்றாங்க அங்கால இருக்கிற இடங்கள்ல ஒரு ஆர்ப்பாட்டங்களை அதற்கான ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் அதுலேயும் செய்ய வைக்கும். அதுகளெல்லாம் விட்டுட்டு தனியாக அந்த போராளியை நாங்கள்
அதில் விட்டு போட்டு சும்மா காய்ச்சி கொண்டு வந்து வேலை. அதான் மக்கள் பெருசா ஆதரவு கொடுத்த மாதிரி தெரியலையே, அது என்ன காரணமா இருக்கு? மக்கள் விரக்தி அடைஞ்சிட்டாங்களா? மக்கள் குழம்பி போயிடுறாங்க. மக்கள்கிட்ட இப்போ அன்றாட பிரச்சனை என்னன்னு சொன்னா வாழ்வாதார பிரச்சனை. ஒரு சரியான தொழில்துறையில இல்ல. தொழில்துறையில் இருந்தாலும் ஒரு வருமானம் காணாது. வருமானம் காணான்னு சொல்லிட்டு இப்ப ஒரு 1000 ரூபா கொண்டு போய் மீனை வாங்குறதா, அரிசியை வாங்குறதா, தேங்காய் வாங்குறதா, எந்த மக்கள் இந்த ஏழை மக்கள் நடத்துற மக்கள் வந்து வாழ்வாதாரத்துல குழம்பி போயிருக்கிறாரு. அப்ப நாங்கள் அவர்களையும் அதை நாங்கள் ஃபுல்லா பழி கூடையில வாழ்வாதாரத்துல குழம்பி போய் நிக்கிற நேரத்துல சில பேருக்கு அந்த ஒரு என்னென்று ஒரு சொல்றது, அது ஒரு வெறுப்பும் இல்லை ஆதரவும் இல்லாம ஒரு நடுவில் ஒரு அந்த போக்குல சரி உண்மைதான். நான் சீரியஸாக சொல்றேன். நாங்களே பாருங்க இவ்வளோ போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பள்ளியில் படிப்பு செலவு, டியூஷன் செலவு, சாப்பாட்டு செலவு, ஒரு வைத்திய செலவு, எவ்வளோ பிரச்சனை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த கிட்ட வந்து இருப்பில் ஏதாவது சொத்து பத்து ஒன்றுமே இல்லை. நாங்கள் நேரடியாக நின்று எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டான்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இருக்கிற நேரத்தில் இதை வந்து இந்த அரசியல் கட்சிகள் தான் இதை ஒரு விழிப்புணர்வு கொண்டுரும். அந்த முன்னாள் போராளி ஒரு உண்ணாவிரதம் இருக்கிற கோரிக்கைக்கு அந்த போராளி இருக்க போறாருன்னு சொல்லிக்குள்ள இவ காலம் தாமதிச்சாச்சு. எல்லாரும் தான் சொல்றேன், காலம் தாமதிச்சிருக்கு. இந்த நடவடிக்கை பொறுத்தளவில் அந்த போராளியை நாங்கள் இழக்க தயார் இல்லை. அப்படியான போராளிகள் இழக்கவும் கூடாது. ஆனால் இதை பற்றி நாங்கள் துரித நடவடிக்கையை எடுக்கிறது எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் முயற்சி செய்வோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நான் பார்லிமெண்ட் ரீதியில போகல. இப்ப அதை தான் சொல்றேன், 6 எம்பியும் இவருக்கான குரலை கொடுத்தே ஆகும். 6 பேரும் சேர்ந்து கொடுத்தால் அரசாங்கம் வந்து கண்ணோட்டத்துக்கு எடுத்துக்கணும். அதுல ஒரு ஆள் 2 பேர் கதைச்சு வேலை இல்லை. இதை நாங்கள் பற்றி பிறகுதான் உங்களுக்கு சொல்லலாம். நன்றி.